மைக் முன்பு ஆவேசமாக மோடியை திட்ட வந்த உடன்பிறப்பு அடுத்த நிமிடமே உண்டான அசிங்கம் மொத்தமும் போச்சு. திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவ முக்கிய காரணமாக இருந்தது உட்கட்சி மோதல்தான் என்பதை அதன் தலைமையே பல முறை கூறியிருக்கிறது. இந்த சூழலில் மொழிப்போர் தியாகிகள் தினம் என்ற ஒன்றை மையமாக வைத்து பிரதமர் மோடி மற்றும் அதன் கூட்டணி கட்சியை விமர்சனம் செய்யலாம் என ஒரு உடன்பிறப்பு கருப்பு சட்டை எல்லாம் போட்டு மேடையில் ஆவேசமாக பேச வந்த போது சக திமுகவை சேர்ந்த உறுப்பினரே மைக் மீது கை வைத்து எங்க வந்த என கேட்ட விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் கடும் கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் பிரிவு பகுதியில் திமுக மாணவர் அணி மற்றும் பெரியகுளம் நகர் கழகம் இணைந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன், மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் சல்மா, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பேசி முடித்தவுடன் வரவேற்புரை ஆற்றுவதில் பெரியகுளம் நகர செயலாளர் முகமது இலியாஸ் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஸ்டீபன் ஆகியோருக்கும் மேடையில் மைக்கில் பேசுவதில் நானா நீயா என இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டனர். மேலும் திமுகவில் நிர்வாகிகள் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் மற்றும் பிரச்சனைகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்போது பொது இடங்களில் பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடையிலேயே நகர நிர்வாகிகளும் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் இருவரும், தேனி பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாநில நிர்வாகிகள் அனைவரும் மேடையில் இருந்தபோதே நகர செயலாளர் மற்றும் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் இருவரும் மைக்கில் பேசுவதை இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இந்த நிலையில் திமுக நிர்வாகிகள் இருவரும் மேடையிலேயே வாக்குவாதம் செய்த இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மேலும் திமுக நிர்வாகிகள் இடையே உட்கட்சி பூசல் இருந்த நிலையில் தற்போது வெளிப்படையாக பொது மேடையில் நிர்வாகிகள் இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது திமுகவினருக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எப்படியாவது நமக்கு பேச வாய்ப்பு கொடுப்பார்கள் என உடன்பிறப்பு காத்திருந்ததும் மேடையில் மைக் பக்கத்தில் துண்டை போட்டு காத்திருந்தும் இறுதியில் எந்த மாற்றமும் இல்லாத காரணத்தினால் வெறும் வாயை மட்டும் வென்றுவிட்டு சென்றார் என்கின்றனர் உள்ளூர் முக்கிய ஓப்பிகள். இப்படி தலைவர்கள் மத்தியிலேயே இந்த மோதல் என்றால் உள்ளுக்குள் வேறு மாவட்டங்களில் என்னென்ன புகைச்சல் இருக்கிறதோ அது தேர்தலில் எப்படி வெற்றியை கொடுக்குமோ என அதிர்ந்து போயிருக்கிறதாம் திமுக தலைமை.